வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியினையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஒன்றிணைப்பதற்குரிய பேச்சு அடுத்த வாரம் ஆரம்பம். நாமல் ராஜபக்ச மற்றும் கடந்த அரசாங்கத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவின் தலைவர் உள்ளிட்டவர்கள் மீது நிதி மோசடி தொடர்பில் முறைப்பாடு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய தேசிய கட்சியின் மறுசீரமைப்புக்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக தகவல். அரிசிக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு படிப்படியாக நீங்கும் என இலங்கை அரசு வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையின் திறன் மேம்பாட்டிற்கு ஆதரவளிக்க ஆஸ்திரேலிய அரசாங்கம் இணக்கம் வெளியிட்டுள்ளது. இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹெந்தனத்தி இடையே அமைச்சர் இடம்பெற்ற சந்திப்பின் போது இந்த இணக்கம் காணப்பட்டுள்ளது. இதன்போது ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகருக்கு புதிய அரசாங்கத்தின் நோக்கங்கள், கொள்கைகள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து விளக்கப்பட்ட அதே நேரம் நஷ்டத்தில் இயங்கும் பொது தொழில்களை விற்பனை செய்வதற்கு பதிலாக பொதுத்துறை மற்றும் தனியார் பங்களிப்போடு அந்த தொழில்களை மக்கள் பயன்பெறும் வகையில் சீரமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் அரசாங்கத்தின் கொள்கைகளை பாராட்டியதோடு ஆஸ்திரேலிய மற்றும் ஏனைய நாடுகளை சேர்ந்த முதலீட்டாளர்கள் அந்த கொள்கைகளின்படி இலங்கையில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் குறித்தும் அமைச்சரிடம் கேட்டறிந்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ரத்தினங்கள் மற்றும் நகைகள், படகு தயாரிப்பு, ஆட்டோமொபைல் போன்ற துறைகளில் பல முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளதாகவும் அதற்காக ஆஸ்திரேலிய முதலீட்டாளர்கள் அழைக்கப்படுவதாகவும் தெரிவித்திருந்தார். ஐக்கிய தேசிய கட்சியினையும் ஐக்கிய மக்கள் சக்தியினையும் ஒன்றிணைப்பதற்குரிய பேச்சுக்கள் அடுத்த வாரம் ஆரம்பமாக உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. முன்னரும் இரு தரப்பினரையும் இணைப்பதற்கான முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் இதுவே கடைசி முயற்சியாக மீண்டும் முன்னெடுக்கப்பட உள்ளது. பேச்சு வெற்றியளிக்கும் பட்சத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கூட்டாக களமிறங்குவதற்கும், அவ்வாறு இல்லையில் தனி வழி செல்வதற்கும் இரு தரப்புகளும் அவதானம் செலுத்தியுள்ள அதே நேரம் ஐக்கிய தேசிய கட்சியின் இணைய வேண்டும் என்ற கோரிக்கை ஐக்கிய மக்கள் சக்திக்குள் அதிகரித்துள்ளதால் அந்த கோரிக்கையினை நிராகரிக்க முடியாத நிலை சஜித் பிரேமதாசவுக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே இரு தரப்பும் இணைவதற்குரிய சாத்தியம் அதிகமாக உள்ளது எனவும் அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா மற்றும் நேபாளத்திற்கான தனிப்பட்ட விஜயங்களை நிறைவு செய்து கொண்டு நாடு திரும்பிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய தேசிய கட்சியின் மறுசீரமைப்புக்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அதன் அடிப்படையில் இது தொடர்பாக அவர் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களோடு சிறு கலந்துரையாடலில் ஈடுபட்டதோடு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தலில் களமிறங்குவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியினை பலப்படுத்துவதற்கான மறுசீரமைப்புகள் குறித்தும் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். மேலும் ரவி கருணாநாயக்கவின் பாராளுமன்ற உறுப்புரிமை குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்ட அதே நேரம் இந்த வாரம் குறித்த குழுவின் அறிக்கை ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட உள்ளது. அறிக்கை கையளிக்கப்பட்டதன் பின்னர் அதன் பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டு ரவி கருணாநாயக்கவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகளை எடுப்பது தொடர்பாகவும் அவதானம் செலுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச மற்றும் கடந்த அரசாங்கத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்து அப்போதைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி வித்யாலங்கர ஆகியோருக்கு எதிராக நிதி மோசடி தொடர்பாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டையில் கட்டப்பட்டு கைவிடப்பட்ட கிரிஷ் கட்டிடத்தில் 5 வீடுகளை கொள்வனவு செய்துள்ள வர்த்தகர் ஒருவரை குறித்த முறைப்பாட்டை நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி முறைப்பாட்டில் ரவி வித்யாலங்கார தன்னிடமிருந்து 750 லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டு அந்த தொகையை ஏமாற்றியதாகவும் தவிர முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச, திலினி பியூமாலே உள்ளிட்டோரும் குறித்த சம்பவத்தோடு தொடர்பு பெற்றுள்ளதாகவும் கூறியுள்ளார். இது தொடர்பாக தாம் இதற்கு முன்னர் 7 வழக்குகளை தாக்கல் செய்துள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் 15 தடவைகள் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனவரி 7ஆம் தேதியின் பின்னர் அரிசிக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு படிப்படியாக நீங்கும். இறக்குமதி செய்யப்பட்டுள்ள அரிசி உரிய நடைமுறைகளின் கீழ் விநியோகிக்கப்பட்டு வருவதாக இலங்கை அரசு வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ரவிந்து பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இலங்கை அரசு வர்த்தக கூட்டுத்தாபனத்தில் இடம்பெற்றிருந்த ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இங்கு அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதன் ஊடாக கடந்த காலத்தில் நாட்டுக்கு அரிசிக்கு ஏற்பட்டிருந்த தட்டுப்பாடு நீங்கும். அரசாங்கம் இறக்குமதி செய்ய 5200 மெட்ரிக் டன் அரிசியின் முதல் தொகுதி கடந்த 3ஆம் தேதி எமக்கு கிடைக்கப்பெற்றது. அதனை பகிர்ந்தளிக்கும் பணிகள் இடம்பெறுவதோடு 2ஆம் கட்டமாக 520 மெட்ரிக் டன் எமது கூட்டுத்தாபனத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் அதனையும் பகிர்ந்தளித்து வருகின்றோம். இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியை 4 கட்டங்களாக விநியோகித்துள்ள அதே நேரம் மேலும் 5200 மெட்ரிக் டன் அரிசியினை இறக்குமதி செய்யும் அனுமதியையும் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கியுள்ளதோடு குறித்த தொகை எதிர்வரும் 7ஆம் தேதி எமக்கு கிடைக்கப்பெறும் என்றார்.
அதன் அடிப்படையில் 7ஆம் தேதியின் பின்னர் அரிசிக்கான தட்டுப்பாடு படிப்படியாக நீங்கும் என்பதோடு நாட்டில் காணப்படும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இதற்கு அப்பால் மேலும் 28,000 மெட்ரிக் டன் அரிசியினை இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கைகளையும் எடுக்க உள்ளோம் என்றார். அதே நேரம் தனியார் துறையினர் 1 லட்சத்திற்கும் அதிகமான மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள போதிலும் சிவப்பு அரிசிக்கு பாரிய தட்டுப்பாடுகள் இருப்பதாகவும் அரிசியின் விலைகள் கட்டுப்பாட்டு விலையில் இல்லை என்றும் நுகர்வோர் தொடர்ந்தும் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றனர். இதேவேளை உள்ளூர் வகை அரிசி தம்மிடம் தாராளமாக இருப்பதாகவும் அதில் எவ்வித சிக்கலும் இல்லை என்ற போதிலும் இறக்குமதி அரிசியிலேயே தற்போது பிரச்சனைகள் நிலவுவதாக யாழ் வணிகர் கழக உப செயலாளர் ஜெகன்மோகன் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தற்போது அமல்படுத்தியுள்ள கட்டுப்பாட்டு விலை காரணமாகவே தற்போது அரிசிக்கான பிரச்சினை நிலவுகின்றது என்று கூறிய அவர், கொழும்பில் கொள்வனவு செய்யும் அரிசியை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்லும் போது அதற்கு போக்குவரத்து கூலி உள்ளிட்ட செலவுகள் ஏற்படுகின்றன. அதன்படி அதிகரித்த விலைக்கு அரிசியை கொண்டு சென்று எவ்வாறு அதனை கட்டுப்பாட்டு விலைக்கு விற்பனை செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், இதனை அரசாங்கம் கவனத்தில் எடுத்து செயற்பட வேண்டும் என்றார். மேலும் சம்பா, கீரி சம்பா, வெள்ளை பச்சரிசி விற்பனையிலிருந்து தாங்கள் தற்காலிகமாக விலகி இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் யாழ் வணிகர் கழக உப செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரான ஜோசித ராஜபக்ச இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கதிர்காமம் பகுதியில் அமைந்துள்ள அரச காணி ஒன்றின் உரிமை தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு முன்னர் அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி அவர் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாவதாக தெரிவிக்கப்படும் அதே நேரம் அதே காணி தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியான நெவில் வன்னியாராச்சி கடந்த வெள்ளிக்கிழமை குறித்த குழுவில் முன்னிலையாகி இருந்தார். இதன்போது அவர் 4 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவும் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாவதாகவும் அவர் பசில் ராஜபக்ச நிதியமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பாக முறைப்பாடு செய்வதற்காகவே அங்கு செல்லவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. புதிய ஆண்டில் பால்சோறு சமைப்பதற்கு அரசியற்ற சூழ்நிலையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக்கியுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் காயந்த கருணாதிலக்க தெரிவித்தார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை கூறியுள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவித்த போது, புதிய அரசாங்கம் ஆட்சியினை பொறுப்பேற்று 100 நாட்கள் நிறைவடைந்துள்ள போதிலும் தோல்வியடைந்த ஒரு அரசாங்கமாகவே மக்கள் பார்க்கின்றார்கள். குறிப்பாக 24 மணித்தியாலங்களில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைப்பதாக கூறியவர்கள் 100 நாட்கள் கடந்தும் எவ்வித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை. ஆனால் 2/3 அதிக பெரும்பான்மையுடைய இந்த அரசாங்கத்தால் செய்ய முடியாததை சிறு பெரும்பான்மையை கொண்டிருந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் 100 நாட்கள் வேலை திட்டத்தில் நாம் செய்து காட்டினோம். அரிசி ஆலை உரிமையாளர்களை மண்டியீடு செய்வோம் என்று சபதமிட்ட அரசாங்கம் இன்று அரிசி விலைகளை அதிகரித்து அவர்களுக்கு சலுகைகளை வழங்கி புத்தாண்டை வரவேற்பதற்கு பால்சோறு சமைப்பதற்கும் அரசியற்ற சூழலை உருவாக்கியுள்ளது. கடந்த அரசாங்கத்தில் இணக்கப்பாடு எட்டப்பட்ட சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டங்களை மேலும் பலப்படுத்துவதை தவிர இந்த அரசாங்கம் மக்களுக்காக வேறு எதையும் செய்யவில்லை. அத்துடன் மக்கள் நிவாரணங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் போது அரசாங்கத்தின் அமைச்சர்களும் எம்பிக்களும் தமக்கான தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக முரண்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்றார்.